Canon G4780 printer unboxing பண்ற வீடியோ பார்க்குறோம். இந்த ரிவர் சி இருக்குது. மிஷினோட அவுட்டர் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். இந்த கலர் பிளாக் இங்க்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து அந்தந்த பாட்டில் லிங்க் அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த எங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஏடிஎஃப் இது வந்து டிஏடிஎஃப் இல்லை ஏடிஎஃப் தான். டியூப்ளெக்ஸ் இருக்கும்போது இந்த யூனிட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த டியூப்ளெக்ஸ் யூனிட்டை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மூடில் தான் எடுத்துருக்கோம். இது Canon G4780 பிரிண்டரை அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ பார்க்குறோம். இந்த மிஷின் எப்படின்னா Canon G3780 மிஷினுக்கு அடுத்த ஸ்பெக் உள்ளது. இதில் வந்து ஏடிஎஃப் வந்துடும் ப்ளஸ் டச் டிஸ்பிளே வந்துடும். ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பிரிண்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க் பாட்டில்ஸ் கெனானில் G71 சீரியஸ் 71 இங்க் பாட்டில் சியன் மெஜந்தா எல்லோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3780 3730 வர அதே சேம் இங்க்கு தான். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து யூசர் மேனுவல் கைடு அப்புறம் டிரைவர் சி இருக்குது. மிஷின் பேக்கிங்லாம் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கா பேக்கிங்காக பண்ணியிருக்காங்க. காட்டனாக இருக்கும், இந்த மிஷினுக்குள்ளே இருக்கிற கேரி கவராக இருக்கும். இந்த பேக் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 15 கிலோ பக்கம் இருக்கும். இந்த பாலித்தீன் கவரே வந்து நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. மிஷினோட அவுட்டர் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நமக்கு வந்து அவைலபிள். கேபிள்ஸ் இது பவர் கேபிள், இது யூஎஸ்பி கேபிள் பிரிண்டர்லேருந்து வர்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்டு பிளாக் ஹெட்டு கலர் ஹெட். ஸோ எல்லா மிஷின்லேயும் வர மாதிரி தான். மிஷினில் என்றைக்குமே அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு அப்புறம் பேக் சைடு டாப் யூனிட்டில் இதை கொடுக்கல, பாட்டம் யூனிட்லேயும் எதுவும் கொடுக்கல. மிஷின் பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இன்செர்ட் பண்ணுறது இந்த இடத்துல, ரெண்டாவது யூஎஸ்பி போர்ட் மட்டும் இடத்துல வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு போட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை மூலிமாவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மிஷின் பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம்.
மிஷின் பார்த்தீங்கன்னா மெகா டேங்க் அப்படிங்கிற சீரீஸில் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. மெகா டேங்க் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்போ டேங்க் அப்படிங்கிறது தான். எப்படின்னா எப்சானை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்கோ மாடல் இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஆனால் கெனானை பொறுத்தவரையும் மெகா டேங்க், அப்புறமேல் பார்த்திங்கன்னா மேக்ஸிஃபை அப்படிங்கிறது வந்து ஜிஎக்ஸ் சீரீஸில் வரும். மெகா டேங்க் அப்படிங்கிறது வந்து ஜி சீரீஸில் வரும். அதுமாதிரி இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து டச் டிஸ்பிளே தான். ஸோ டச் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால நம்மளோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செட் த லாங்குவேஜ் எஸ் கொடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரண்ட் கவர், இதுவே நீங்கள் மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் மிஷினே வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். எப்படின்னா உங்களுக்கு வந்து டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹெட், சி வந்து கலர் ஹெட்டு, பி வந்து பிளாக் ஹெட்டு. ஸோ இதுலேயும் வந்து பிளாக் ஹெட் சைடு வந்து நீங்கள் வந்து பிளாக் ஹெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சீன் போட்டிருக்க இடத்துல வந்து கலர் ஹெட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணோடனே இந்த கவரை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் அடுத்த ஸ்டேஜ், அதாவது இங்க் ஊற்றுறதுக்கு முன்னாடி அது பண்ண வேண்டாம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஆகி உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் மூடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்க் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ரிஸ்க் ஆகிட்டுருக்கும். ரெண்டாவது ஹெட்லேயே ஆல்ரெடி இங்க் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கை வந்து டேங்குக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு டியூப் வழியாக அடுத்த நீங்கள் இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கை வந்து லோடு தான் பண்ணுறோம். ஸோ கேட்டேஜ்லேயே இங்க் இருக்கிறதுனால நீங்கள் இங்கை கொண்டு வந்து ஹெட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இப்படியே போட்டு கூட ரன் ஆகுதுலாம். ஆனால் வந்து டேங்கோட எரர் வந்து கம்பல்சரி வரும். அப்படி எரர் அடிச்சிச்சு அப்படின்னா வாரண்டி டைம் ஆகாது. இப்போது ஒவ்வொரு பாட்டில் இங்க்கும் பிளாக் இங்க்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து அந்தந்த பாட்டில் இங்க் அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த காடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க் ரீஃபில் பண்ணிவிட்டு இதில் இன்னொன்று நம்மளுக்கு என்னென்ன முக்கியமானது, நம்ம எப்சான் பொறுத்தவரையும் எப்சான் கெனானில் G3010 இதுலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டிலை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அமுத்தி இங்கை தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் இங்கெல்லாம் நம்ம எத்தனை டைம் அமுத்தினாலும் அமுத்த முடியாது, மிஷினே சக் பண்ணி எடுத்துக்கும். நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னா மிஷினே காமிக்கும் இன்ஸ்டால் த நியூ பிரிண்டர் ஹெட் இந்த ஹோல்டர். இந்த ஹோல்டரை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படிங்குது. நம்ம இங்க்கு ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு சேஃபர் சைட். மேக்ஸிமம் இங்க் டேங்க் வாங்குகிற எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாடல், அது எப்சான் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், இல்லை கெனான் ஆகட்டும், இல்லை பிரதர், அந்த மாதிரி எந்த பிராண்ட் வாங்கினீங்கனாலும் மோஸ்ட்லி ஒரிஜினல் இங்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் இங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹெட்டோட லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தா கவரை க்ளோஸ் பண்ணிடுங்க. டிட் யூ ஃபில் த 4 கலர்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம 4 கலர்லேருந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு 7 நிமிஷம் ஆகும். எதுக்கு அப்படின்னா இந்த இங்க் டேங்க்லேருந்து டேங்கில் இருக்கிற இங்கை கொண்டு போய் டியூப் வழியாக ஹெட்டு வரையும் நம்ம போகிறதுக்கு 7 நிமிஷம் மொத்தமாக எடுத்துருக்கோம். இதில் வந்து do you want to enable the automatic firmware update அப்படின்னு கேட்டிருக்குது. நீங்கள் எனேபிள் கொடுக்க வேண்டியதில்லை, டிசேபிளே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக firmware அப்டேட் ஆகிட்ருக்கும். அது டிசேபிள் கொடுத்துக்குங்க. அப்புறம் இதில் வந்து 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா
வேண்டாம்னா நோ கொடுத்து வெளியே வந்துடுங்க. பிரிண்டிங் செட்டப் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டுன்னு வந்தாலும் டியூ அந்த பிரிண்டர் வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறோமா இல்லை நம்ம வந்து மொபைலில் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். இதுதான் இதோட ஐடி. இது அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கியூஆர், இந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைஃபை மூலிமா கனெக்ட் ஆகிக்கும். இப்போது இது எல்லாமே சொல்லியாச்சு. ஃபினிஷான்னு கேட்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா காப்பி, ஸ்கேன், பிரிண்ட்டு. இந்த பிரிண்ட்டுங்கிற பிரிண்ட் த பேட்டர்ன் பேப்பர், அதாவது பேப்பரில் பாப்அப் அப்படின்ட்டு இருக்குது, கிளாசிக் அப்படின்ட்டு இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது, நோரட்டிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட். இதுலேயே வந்து டெம்ப்ளேட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டில் என்னென்ன இருக்குன்னா இந்த நோட்புக் பேப்பர் இருக்குது, கிராப் பேப்பர் இருக்குது, ஸ்டாஃப் பேப்பர் அப்படின்ட்டு இருக்குது, எக்ஸசைஸ் புக் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரூல்டு பேப்பரு, காலம், அது மந்த்லி ஷெட்யூல்டு இதெல்லாமே வந்துருக்குங்க. இதில் ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், மெயில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம், க்ளவுட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இதில் காப்பியில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் காப்பி நார்மலாக நம்ம வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஐடி காப்பி, அதுக்கப்புறம் ஃப்ரேம் எரேஸ் காப்பி, ஓவர் சைட் காப்பி அப்படின்ட்டு இருக்குதுங்க, ட்ரில்லிங் காப்பி, பார்டர்லெஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி, எடிட் மெனு. இப்போ இந்த காப்பி அப்படிங்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சிம்பிள், அதுக்கப்புறம் லிங்க்கு, இதுக்கப்புறம் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் அபவுட். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போனோம்னா பிரிண்டரோட எடிட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, பிரிண்டர் செட்டிங் இருக்குது, ஃபீடிங் செட்டிங் இருக்குது, இதில் மெயின்டெனன்ஸ் இருக்குது, க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, வெப் சர்வீஸ் செட்டப்ஸ் இருக்குது, குயிக் செட்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ இதில் இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீடிங் செட்டிங்ஸ். பேப்பர் ஜாம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோலர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபீடிங் செட்டிங், இந்த ரியர் ட்ரே பேப்பர் செட்டிங்ஸு, செக் த பேப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, பேப்பர் ஏதாவது ஜாம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பேப்பர் செட்டிங்ஸ் மிஸ்மேட்ச், அதாவது A4 ஷீட் நம்ம வச்சுருப்போம் அதாவது A5 ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த செட்டிங்ஸு காப்பியில். அதே மெயின்டெனன்ஸில் போயிட்டிங்க அப்படின்னா நாசில் செக்கப்பு, க்ளீனிங். இதுலேயே வந்து பிரிண்டரை வந்து நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கு டீப் க்ளீனிங் இருக்குது, ஹெட் அலைன்மெண்ட் இது செக் பண்ணிக்கலாம், பிரிண்டர் த ஹெட் அலைன்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது, அப்புறம் ரோலர் க்ளீனிங், அந்த பாட்டம் ரோலர் டாப் ரோலர் க்ளீனிங் ரெண்டுமே இருக்குது, பிளேட் ரோலரு, இங்க் ரீப்ளேஸ் த பிரிண்டர் ஹெட். இப்போ நம்ம இங்க் நம்ம நெக்ஸ்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மூலிமா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் கிளாட் ஏதாச்சும் டியூப்பில் இருந்துச்சு அப்படின்னா கூட இது மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த லைன்ஸ் வர்றது இந்த மாதிரி வர்றது எல்லாமே உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸான மிஷின். இந்த ப்ரைஸுக்கு வந்து மார்க்கெட்டில் வேறு எந்த பிராண்ட்லேயுமே இல்லை. ஏன்னா சொல்லிகிட்டே போகிற நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இப்போ இதில் டச் டிஸ்பிளே ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏடிஎஃப் ஆகட்டும், பேப்பர் பிபிஎம் ஸ்பீட் ஆகட்டும், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நிறைய டைமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிறையா லாங் டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த டைமில் வந்து வீடியோலேயே Canon G4780 இந்த மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஏடிஎஃப் எப்படி ஒர்க் ஆகுது, பிரிண்டரில் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேப்பர் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ ஷீட் ஆகட்டும், ப்ரௌச்சர் ஆகட்டும், எத்தனை ஜிஎஸ்எம் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இந்த டிஸ்பிளே எதுக்காக வந்து டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதே மாதிரி பேப்பர் ஜாம் ஆயிடுச்சுன்னா இந்த மிஷினில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.